Harini Law Circle மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். I welcome you all back once again to our channel and this is Advocate Hriday. குற்ற வழக்குல குறுக்கு விசாரணை அல்லது கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, யாரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், யாரு பண்ணக்கூடாது, யார பண்ணுவாங்க, யாரெல்லாம் விட்னஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க, குற்ற வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் போது எந்தெந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல, இந்தியன் பீனல் கோட்ல, கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட்ல அல்லது புதிய கிரிமினல் சட்டங்கள்ல ஸ்பெஷல் லாஸ் என்ன, லோக்கல் லாஸ் என்ன, அதோடைய நடைமுறை என்ன, இதை தாண்டி நீதிபதிகள் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, குறுக்கு விசாரணையோட தீர்வுகள் என்ன, தீர்ப்புகள் என்ன, அது ரிலேட்டடா கைட்லைன்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இதை பற்றியான முழுமையான ஒரு கவரேஜை கொடுக்க போறதுதான் நம்மளுடைய இந்த குற்ற வழக்கில் குறுக்கு விசாரணை செய்வது எப்படி அப்படின்ற பதிவு. இந்த பதிவை வந்து 1 2 3 வீடியோல முடிச்சிருவோமான்னீங்கன்னா நிச்சயமா முடிக்க முடியாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம இதுக்காகவே தனியா ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல பண்ண போறோம். இந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் ரெகுலரா வந்துகிட்டே இருக்க போகுது. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? முக்கியமான செக்ஷன்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸை இதுல இருந்து நீங்க எடுத்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல கோரிலேட் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு. ரெண்டாவது, டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்றேன்னா, நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் பிளேலிஸ்ட ஃபுல்லாவே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு கவர் பண்ண போறேன். அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு சாட்சியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இங்கிலீஷ்ல அதுக்கு டெஸ்டிமனி அப்படின்னு இருக்கும். ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா தமிழ்ல அதுக்கு சங்கதி அப்படின்னு அர்த்தம். அப்ப சங்கதி, ஃபேக்ட்ஸ், சாட்சியம், டெஸ்டிமனி, சம்பந்தங்கள், ரிலேட்டட் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைக்கும் அதோடைய லீகல் டேர்ம் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த 100 and more வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன். இதோடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆள் மனசுல ஒரு சில வார்த்தைகள் போய் தானா பதிவாயிட்டே இருக்கும். எக்ஸாம்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யோசிக்காம எக்ஸாமை வேகமா முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் ஆகாது. அதுதான் இதோடைய நோக்கம். ஓகேங்களா? இதை தாண்டி யாராருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, கிரிமினல் வழக்கு சார்ந்து நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது ஃபுல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். கிரிமினல் கோர்ட்ஸ்ல என்ட்ரி லெவல் ஜட்ஜஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இப்ப ரீசெண்டா வந்து நேத்து முந்தா நேத்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். ஒரு போக்சோ வழக்குல வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜட்ஜ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து புரிஞ்சுக்காம கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு தீர்ப்பு அளிச்சிருப்பாரு. அதாவது ஒரு குற்றவாளிய கன்விக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சிருப்பாரு. ஹைகோர்ட் அவரை அக்விட் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணாரு, அப்படி என்ன இல்லீகாலிட்டி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 161 and 164 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன், அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தீர்ப்பு வழங்கி அவரை குற்றவாளி அப்படின்னு அந்த ஜட்ஜ் சொல்லியிருப்பாரு. ஃபண்டமெண்டல் லா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரிமினல் லா என்ன சொல்லுது அப்படின்னா, கொராபரேஷனுக்கும் சப்போர்ட்டுக்கும் மட்டும்தான் அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணணும். அதை வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இட் கேனாட் பி த சோல் ரீசன் ஃபார் கன்விக்ஷன் ஆர் அக்விட்டல் அப்படின்னு நிறைய ப்ரெசிடென்ஸ் இருக்கு ஃபண்டமெண்டல் கிரிமினல் லா கான்செப்ட். ஸோ இதை பேசிக்கா புரிஞ்சுக்காம ஒரு தீர்ப்பே வழங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அத வந்து ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவரை வந்து ஜுடிஷியல் ட்ரைனிங்க்கு அனுப்ப சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ் அப்படி இருக்கும்போது ஜட்ஜஸுக்குமே என்ட்ரி லெவல் ஜட்ஜஸுக்கு சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஜட்ஜஸுக்கு நிறையவே தெரியும்
கிராஸ் எக்ஸாமினேஷன் பத்தி. பட் என்ட்ரி லெவல் ஜட்ஜஸுக்கு ஜுடிஷியல் அகாடமி ட்ரைனிங் தாண்டி நீங்களும் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆஃப் திஸ் செஷன். ஸோ நான் உங்களுக்கு பைலிங்குவலாக தான் டீச் பண்ண போறேன். ஸோ டோன்ட் வரி. நார்மலா ஒரு பேச்சு வழக்குல உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ, இல்லை உங்களுடைய கிளாஸ்ல டீச்சர் கிட்ட தனியா போய் கேட்டீங்கன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். சிம்பிள் அண்ட் கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் பத்தி ஃபியூச்சர்ல பயம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். சாட்சிகள் என்பவர் யார்? அப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி சாட்சி அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல சாட்சிகள் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வழக்கில் சாட்சியம் அளிப்பவர்கள் சாட்சிகள் எனப்படுவர். அந்த சாட்சிகள் வழக்கு சம்பந்தமான சங்கதிகளோடு தொடர்புற்ற வகையில் சாட்சியம் அளித்தல் வேண்டும். அப்ப ஒரு சாட்சி அப்படின்றவர் யாரு அப்படின்னா சாட்சியம் அளிப்பவர் தான் சாட்சி. அதாவது சாட்சியம் அப்படின்னா என்ன, இங்கிலீஷ்ல டெஸ்டிமனின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெஸ்டிமனி அளிக்கிறவர் தான் விட்னஸ். ஸோ சாட்சிகள் அப்படின்றது யாருன்னா விட்னஸஸ் சொல்லுவாங்க. சாட்சியம் அப்படின்றது டெஸ்டிமனி. இந்த சாட்சிகள் அளிக்கிறாங்கல்ல, இவங்க சாட்சியம் எப்படி அளிக்கணும் அப்படின்னா வழக்குக்கு, அதாவது அந்த குற்ற வழக்குக்கு சம்பந்தப்பட்ட சங்கதிகள்னா ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். அந்த வழக்குக்கு கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் டு த ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ்னா என்ன? சங்கதிகள். சம்பந்தப்பட்ட அப்படின்னா ரிலேட்டட். ஃபேக்ட்ஸை தாண்டி ஒரு விஷயம் சாட்சி சொல்றாரு அப்படின்னா அந்த சாட்சியம் சாட்சி ஆகாது. அந்த சாட்சியம் அளிக்கிறவரு சாட்சி ஆக மாட்டாங்க. கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சியம் அளிக்கக்கூடியவர் மட்டும்தான் சாட்சிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். வழக்கு தொடுத்தவரும் வழக்கில் சாட்சியம் அளிக்கும் பொழுது அவரும் சாட்சியே ஆவர். சம்பவத்தை நேரடியாக பார்க்காமல் சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட நிலையில் உள்ளவர்களும் சாட்சியம் அளிக்கலாம். அவர்களும் சாட்சியாளரே ஆவர். சோ வழக்கு தொடுத்தாங்கல்ல, அந்த கிரிமினல் கேஸ் இன்ஸ்டிடியூட் பண்ணாங்கல்ல, இந்த இன்ஸ்டிடியூட் பண்ணவங்களும் டெஸ்டிமனி கொடுக்கலாம் கோர்ட்ல. சோ இங்கிலீஷ்லயும் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுவோம். When the person who filed the case gives testimony in the court, they too become a witness. கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்றவங்களும் விட்னஸ் ஆகுறாங்க. இது குற்ற வழக்கு அப்படின்னு இல்ல, இது சிவில் வழக்குகள்லயுமே. இப்போ ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க, ஒரு கிளைம் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ல அவங்களையுமே விட்னஸ் பாக்ஸ்ல நிறுத்திட்டு அவங்களையும் டெஸ்டிமனி பண்ணலாம். சரிங்களா? இது கிரிமினல் கேசஸ்ல மட்டும் இது அப்ளை ஆகாது, சிவில் கேசஸ்லயும் இது அப்ளை ஆகும். சேம் ப்ரொசீஜர். Even those who have not directly seen the incident but have heard about it can also give testimony. அதாவது நேருக்கு நேரா ஒரு குற்றத்தையோ இல்ல ஒரு வழக்கு சார்ந்த ஒரு விஷயத்தையோ பார்த்தவங்க மட்டும்தான் டெஸ்டிமனி சாட்சியம் அளிக்க முடியும்னு கிடையாது. அந்த குற்ற வழக்க பத்தியோ இல்ல அந்த குற்றத்தை பத்தியோ, குற்றம் நடந்ததை பத்தியோ, குற்றம்னா என்ன, அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸ் நடந்ததை பத்தியோ கேட்டிருப்பாங்கல்ல காதால, அவங்க கூட சாட்சியம் அளிக்கலாம். சரிங்களா? சோ தே ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் விட்னஸ். அவங்களையும் சாட்சிகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது, வழக்குகளில் மனித உயிர்களில் யார் வேண்டுமானாலும் சாட்சியம் அளிக்கலாம். ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொடுத்த வழக்கில் அதே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் அவருக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ சாட்சியம் அளிக்கலாம். In legal cases, any person can serve as a witness. In a case filed by a member of a family, other members or relatives of the same family may give testimony either in support of or against that person. ஒரு குற்ற வழக்கோ ஒரு சிவில் கேஸோ ஃபைல் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ் ரிலேட்டடான ஃபேமிலி மெம்பரோ இல்ல வேற ஃபேமிலி மெம்பர்ஸோ கூட டெஸ்டிமனி கொடுக்கலாம், சாட்சியம் கொடுக்கலாம். அவங்க சாட்சியம் எப்படி கொடுக்கலாம்? சாதகமா மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்ல, பாதகமா கூட கொடுக்கலாம். பாதகமான எதிராக, அகேன்ஸ்ட் அப்படின்னா எதிராக, சப்போர்ட் அப்படின்னா சாதகமாக, டெஸ்டிமனினா சாட்சியம். ஸோ சாட்சியம் எதிராகவோ இல்ல சாதகமாகவோ கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். நெக்ஸ்ட்,
வழக்குகளில் சாட்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு சில நபர்கள் கூட சாட்சியம் அளித்தால் போதுமானதாகும். சாட்சியம் தரமானதாக இருத்தல் வேண்டும். In cases there is no necessity for witnesses to be numerous, even a few individuals testifying is sufficient. The evidence must be of quality. அதாவது நிறைய பேர் விட்னஸா இருக்கணும், நிறைய பேர் வந்து அந்த கேஸுக்கு விட்னஸா அதாவது சாட்சிகளா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு விட்னஸ், ஒரே ஒரு சாட்சி இருந்தா மட்டுமே போதும். ஆனா அந்த சாட்சி குவாலிட்டியா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மர்டர் நடக்குது, அந்த மர்டரை நேர்ல ஒருத்தர் பார்த்திருக்காரு, கோர்ட்டுக்கு வந்து நான் விட்னஸா நிக்கிறாரு அவரு, நான் இந்த மாதிரி அந்த கொலைய கிட்ட கிட்ட இருந்து நேர்ல பார்த்தேன், இந்த பர்சன் ஏ கொலை பண்ணாரு, இத நான் நேர்ல இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்ப பாத்தீங்க, இந்த டைமுக்கு பாத்தீங்களா, இல்ல என்னைக்கு பாத்தீங்க, அந்த டைம்ல வந்து அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ சாட்சிய கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த சாட்சி நம்பகத்தன்மையுடையதா இருக்கணும், குவாலிட்டி ஹெவியா இருக்கணும். ஒருத்தர் இருந்தா கூட போதும், நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், குற்றவியல் வழக்கொன்றில் தனிப்பட்ட சாட்சிகள் இண்டிபெண்டன்ட் விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட சாட்சி அப்படின்னா இண்டிபெண்டன்ட் விட்னஸ். யாரும் சாட்சியம் அளிக்க முன்வரவில்லை என்பதால் குற்றவாளியை நீதிமன்றம் விடுதலை செய்து விடாது. ஸோ இண்டிபெண்டன்ட் விட்னஸ் யாரும் இல்லை அப்படின்றதுனால கோர்ட்டு குற்றவாளியை வந்து விடுதலை செஞ்சிட மாட்டாங்க. கேஸ் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வரை அது நிலுவையிலேயே தான் இருக்கும். சரிங்களா? So in a criminal case, the court will not acquit the accused merely because no independent witness came forward to testify. So independent witness, அதாவது தனிப்பட்ட சாட்சிகள் யாரும் முன் வந்து சாட்சி அளிக்க வரல அப்படின்றதுனால அந்த குற்றவாளியை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றது, குற்றவாளின்னு சொல்ல முடியாது இல்ல, குற்றவாளின்னு சொல்லிட்டா கன்விக்ட் ஆயிடும். குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னோம்னா அக்யூஸ்ட். ஸோ அந்த அக்யூஸ்ட வந்து விடுதலை செஞ்சிட மாட்டாங்க. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அந்த குற்ற வழக்கு நிலுவையில இருக்கும். ஸோ எவிடன்ஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன், ட்ரையல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபைனலா தான் டிஸ்போசல் இருக்கும். டிஸ்போசல்ல கன்விக்ஷன், அக்விட்டல் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் ஸ்லைட். உரிமையியல் குற்றவியல் வழக்குகளில், உரிமையியல் அப்படின்றது சிவில் கேசஸ், குற்றவியல் அப்படின்றது கிரிமினல் கேசஸ். ஸோ உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளில் சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பினால், அழைப்பாணை அப்படின்னா சம்மன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? நீதிமன்றம் அப்படின்னா கோர்ட். ஒரு கோர்ட்டு சிவில் கேசஸ்லயோ கிரிமினல் கேசஸ்லயோ விட்னஸ் கொடுக்க, விட்னஸ் அளிக்க, அதாவது சாட்சியம் அப்படின்றது என்ன, டெஸ்டிமனி. விட்னஸ டெஸ்டிமனிக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா சம்மன்ஸ் கூப்பிடுறாங்க, அழைப்பாணை அனுப்பினால், அனுப்புறாங்க, அட்ரஸ் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அப்படி அனுப்புனா சாட்சிகள் சாட்சியம் அளிக்க அவசியம் வர வேண்டும், கண்டிப்பா வரணும். அப்படி வரலன்னா என்ன ஆகும், அப்படி வரல அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அவரை ஜெயில சிறையில அனுப்பிடுவாங்க, சிறைக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? In civil and criminal cases, if the court sends a summons to the witness and the witness must come to testify, இங்க must அப்படின்ற வார்த்தை தமிழ்ல வந்து அவசியம் வர வேண்டும் அப்படின்னு பாக்குறீங்க. அவசியம் வர வேண்டும் அப்படின்னா என்ன, மேண்டேட்ரி அப்படின்னு ஆக்குறாங்க. கோர்ட்டு சம்மன்ஸ் அனுப்புதுன்னா கண்டிப்பா வந்து நிக்கணும். நீ சாட்சியம் அளிக்கிறியோ இல்லையோ வந்து நிக்கணும் அங்க கோர்ட்ல. வந்து நின்றுட்டு உனக்கு கேட்கிற கேள்விகளுக்கு என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு நீ தாராளமா போகலாம். அப்படி வரல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி பிரிசன்ல அடைச்சிருவாங்க. ஆனா இதுக்கான எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ்ல நான் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் என்ன, இது ரிலேட்டடா கோர்ட்ல உண்மையாவே நடந்த சம்பவங்கள் என்ன, ஸோ இந்த சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் என்ன, அதோடைய லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் அண்ட் சைட்டேஷன்ஸோட நான் உங்களுக்கு தெளிவா அடுத்த பதிவுல சொல்ல போறேன். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல் அண்ட் கீப் ஃபாலோவிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இது தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்டே டியூன் டு